ஹாப்பி டே. வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனல்ல டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு அக்டோபர் 27 என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்திருக்கு, என்னென்ன ரிசல்ட்ஸ் கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். கோஃபோர்ஜுக்கு எஸ்டர்டே Q2 ரிசல்ட் வந்திருந்தது. அதுக்கு மார்கன் ஸ்டான்லி இன்னைக்கு ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. ஓவர் வெயிட் ரேட்டிங். டார்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 2030 per share கொடுத்திருக்காங்க. இன்னும் 15% மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரைடே க்ளோசிங்ல இருந்து ஸ்ட்ராங் Q2 பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் ஆஃப் த ஃபினான்ஷியல் இயர் இன்னும் growth இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஜேபி மார்கனும் ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. டார்கெட் பிரைஸ் 2500 per share சொல்லியிருக்காங்க. ஃப்ரைடே க்ளோசிங்ல இருந்து 42% மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மார்ஜின்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. கேஷ் ஃப்ளோவும் நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் ஆஃப் த ஃபினான்ஷியல் இயர்ல growth நல்லா இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. நுவாமா பை ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. டார்கெட் பிரைஸ் 2250 per share சொல்லியிருக்காங்க. இன்னும் 28% மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ராங் குவார்டர் ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. ஸோ அதனால ஒரு பாசிட்டிவ் ரெவென்யூ மொமெண்ட்டும் இருக்கு. அதனால பை ரேட்டிங் கொடுத்திருக்காங்க நுவாமா. ஜைடஸ் லைஃப் சயின்சஸ்க்கு கனடா ஹெல்த் கனடா அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. ஒரு மெடிசினுக்கு மீலாசமைன் 1000 mg மெடிசின். இது எதுக்கு மெயினா யூஸ் பண்ணுவாங்கன்னா அல்சரேட்டிவ் ட்ரீட்மெண்ட்காக யூஸ் பண்ற ஒரு மெடிசினுக்கு அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. இந்த ட்ரக் வந்து அகமதாபாத் பிளான்ட்ல தான் மேட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸ்டாக் ஆனா இன்னைக்கு பிளாட்டா தான் ட்ரேட் ஆயிருக்கு. 1004.95 per ஷேர்ல நான் பார்க்கும்போது ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. ஜிபிடி இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் ஷேர் இன்னைக்கு 13% இன்க்ரீஸ் ஆயிருந்தது. 117.45 per ஷேர் வரைக்கும் போயிருக்கு. அவங்க ஒரு ஆர்டர் வின் பண்ணிருக்காங்க. 195 crore ஆர்டர். ஸோ என்ன பாத்தீங்கன்னா மேஜரா கன்வேயர் பெல்ட் சிஸ்டம் ப்ராஜெக்ட்கான ஆர்டர் தான் கிடைச்சிருக்கு. இது இன்னும் 12 monthsல கம்ப்ளீட் செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. SBI லைஃப் இன்சூரன்ஸ் இன்னைக்கு 3% இன்க்ரீஸ் ஆயிருந்தது. நான் பார்க்கும்போது 1898 per share வரைக்கும் போயிருந்தது. ஸோ ஸ்டெடி Q2 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. இந்த ரிசல்ட் நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். புரோக்கரேஜஸ் இவங்களுக்கு புல்லிஷ் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா சிட்டி பை ரேட்டிங். டார்கெட் பிரைஸ் 2550 per share. இன்னும் 14% மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஜெஃப்ரிஸும் பை கால் கொடுத்திருக்காங்க. டார்கெட் 2270 per share சொல்லியிருக்காங்க. MCX ஷேர் இன்னைக்கு 2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 9191 per share வரைக்கும் போயிருக்கு. என்ன ரீசன் பாத்தீங்கன்னா நியூ ட்ரேடிங் ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க MCXல. நேம் பாத்தீங்கன்னா MCX புல்டெக்ஸ். ஸோ இதுல வந்து கோல்டு அண்ட் சில்வரும் இன்க்ளூட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் வந்தோடனே MCX 2% வரைக்கும் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ் ஷேர் இன்னைக்கு 6%. இன்னைக்கு இல்ல லாஸ்ட் 3 டேஸா ஓவராலா 6% வரைக்கும் கெயின் ஆயிருக்கு. ரெக்கார்ட் ஹையை எட்டி இருக்கு. ஸோ எதனால இந்த ரேலி பாத்தீங்கன்னா காப்பர் அண்ட் அலுமினியம் ப்ராசஸ்லாம் குளோபலி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதனாலதான் இன்னைக்கு மட்டும் இல்லாம லாஸ்ட் 3 டேஸாவும் 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஓவராலா. லென்ஸ்கார்ட் IPO நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு தான் இருந்தோம். அக்டோபர் 31 ஓப்பன் ஆகுது. நவம்பர் 4 க்ளோஸ் ஆகுது. பிரைஸ் பேண்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு 382 to 402 per share சொல்லியிருக்காங்க. கிரே மார்க்கெட் பிரீமியம் என்ன இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குன்னா 19% லிஸ்டிங் கெயின் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க எக்கனாமிக் டைம்ஸ்ல. ஜென் டெக்னாலஜிஸோட ஷேர் 7% ஃபெல் ஆயிருக்கு. ஒரு வீக் Q2 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. இதுவும் நம்ம எஸ்டர்டே பார்த்துட்டோம். ஸோ டோட்டல் பெண்டிங் ஆர்டர்ஸ் ஒர்த் பாத்தீங்கன்னா 675 crore. ஆனா நியூ ஆர்டர்ஸ் வந்து 94 crore மட்டும் தான் இந்த குவார்டர்ல அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸும் ஃபால் ஆயிருக்கு. டொமஸ்டிக் ஆர்டர் ஸ்டேபிளா இருந்தாலும் எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸ் ஃபால் ஆயிருக்கு. நியூ ஆர்டர்ஸும் கம்மியா இருக்கு. கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து டெம்பரவரி தான் இந்த டிலேஸ் எல்லாம். ஆனா அவங்க பிசினஸ் வந்து சீக்கிரமா இம்ப்ரூவ் ஆகும். செகண்ட் ஹாஃப் ஆஃப் த ஃபினான்ஷியல் இயர் இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. SBI கார்டோட ஷேர் பிரைஸ் 5% வரைக்கும் ஃபெல் ஆயிருக்கு. ஸோ வீக் Q2 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. அதனாலதான் ஃபெல் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மெக்வரி நியூட்ரல் ரேட் கொடுத்திருக்காங்க. டார்கெட் பிரைஸ் 990 per shareன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ப்ராஃபிட் இந்த தடவை மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜெஃப்ரிஸ் ஹோல் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. டார்கெட்
1010 per share சொல்லியிருக்காங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, பட் growth வந்து மாடஸ்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்கன் ஸ்டான்லி அண்டர் வெயிட் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க, டார்கெட் 700 சொல்லியிருக்காங்க. ஸோ பாசிபிள் ரீரேட்டிங் அண்ட் ஸ்ட்ரக்சரல் ரிஸ்க் எல்லாம் இருக்கு, அதனாலதான் அண்டர் வெயிட் ரேட்டிங் கொடுத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நுவாமா ஹோல் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க, டார்கெட் 1025 per share சொல்லியிருக்காங்க. ஓவராலா 13 அனலிஸ்ட் செல் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க, அதுல 7 buy and 7 hold ரேட்டிங்கும் இருக்கு. ஸ்டாக் வந்து இன்னைக்கு 5% டவுன் ஆயிருக்கு, 903 per share நான் பார்க்கும்போது ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. வோடாஃபோன் ஐடியா ஷேர்ஸ் இன்னைக்கு 7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 10.3 per share வரைக்கும் போயிருக்கு. என்ன ரீசன் பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து ரீகன்சிடர் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க இந்த ஏஜிஆர் டியூஸ் இஷ்யூவை. ஸோ கோர்ட் ஆல்ரெடி நோட்டீஸ் பண்ணிருக்காங்க, கவர்மெண்ட் 49% ஸ்டேக் வச்சிருக்கு அண்ட் 20 crore கஸ்டமர்ஸ் இவங்க கிட்ட இருக்காங்க. ஸோ பப்ளிக்கா எல்லாருமே இதுல இன்ட்ரெஸ்ட் காமிச்சிட்டு இருக்காங்க, அதனால இந்த டியூஸை ஏஜிஆர் டியூஸை நீங்க ரீகன்சிடர் பண்ணலாம்னு சொல்லி தீர்ப்பு வந்திருக்கு. ஸோ அதனால வோடாஃபோன் ஐடியாவோட ஷேர் இன்னைக்கு 7% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஜெரோதால ஒரு நியூ பிளான் கொண்டு வராங்க, யூஎஸ் ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலான்ற பிளான் கொண்டு வராங்க. அது 2026 இயர்லியில கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. த்ரோ கிஃப்ட் சிட்டி மூலம் இதை பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஜெரோதாவோட சிஇஓ நிதின் காமத் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆல்ரெடி நாங்க இதை பார்த்துட்டு தான் இருந்தோம், அதாவது நம்ம ஜெரோதா ஆப்லயே யூஎஸ் ஸ்டாக்ஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்றத பார்த்துட்டு தான் இருந்தோம், பட் ப்ரொசீஜர்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருந்தது, ஸோ அதனால நாங்க பண்ணல. ஏர்லி 2026ல இந்த யூஎஸ் ஸ்டாக்ஸ் இனிமேல் ஜெரோதா மூலமாவே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்ற மாதிரி கொண்டு வர போறதா சொல்லியிருக்காங்க. இந்த கிஃப்ட் சிட்டி மூலமா பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இது எதுக்கு கீழே வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஜெரோதா காட் ரெகுலேட்டரி கிளாரிட்டி ஃப்ரம் இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் சர்வீஸ் சென்டர் அத்தாரிட்டி கிட்ட இருந்து இதை கிளியரன்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ ப்ராசஸ்லாம் இப்ப சிம்பிளா பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காங்க, அதனால இன்வெஸ்டர்ஸ் ஈஸியா அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க யூஎஸ் ஸ்டாக்ஸ்ல. சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் Q2 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. ஷேரோட மூவ்மெண்ட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு டவுன் ஆயிருக்கு, 1.84% வரைக்கும் ஆஃப்டர் ரிசல்ட்க்கு அப்புறம் டவுன் ஆயிருக்கு. ரெவன்யூ 5% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஆனா எபிடா டவுன் ஆயிருக்கு, 7% 297 crore தான் கொடுத்திருக்காங்க. எபிடா மார்ஜினும் டவுன் ஆயிருக்கு, 170 பேசிஸ் பாயிண்ட்ஸ் டவுன் ஆயிருக்கு, 12.4% தான் கொடுத்திருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 20% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல டவுன். வால்யூம் growthம் அவ்வளவா இல்ல, 8% தான் கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த ஃபினான்ஷியல் இயர்ல. வால்யூம் growth கைடன்ஸ் பாத்தீங்கன்னா 12 to 14% தான் கொடுத்திருக்காங்க. அவங்க சொல்லியிருந்தது 14 to 50% சொல்லியிருந்தாங்க, ஆனா கம்மியா தான் கொடுத்திருக்காங்க. ஆனா இன்டரிம் டிவிடெண்டா ₹11 per share தரப்போறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் November 3. சுமிட்டோமா கெமிக்கல் Q2 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. ஷேர் வந்து இன்னைக்கு 1.09% வரைக்கும் ஆஃப்டர் ரிசல்ட் டவுன் ஆயிருந்தது. ரெவன்யூ 5.9% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல டவுன் ஆயிருக்கு. எபிடா 11% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல டவுன் ஆயிருக்கு, 218 crore கொடுத்திருக்காங்க. ஆப்ரேட்டிங் மார்ஜின் 25% டவுன் ஆயிருக்கு லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது. நெட் ப்ராஃபிட்டும் 7.5% இயர் ஆன் பேசிஸ்ல கம்மி ஆயிருக்கு. ஹட்சன் அக்ரோ Q2 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. ஷேர் வந்து இன்னைக்கு 20% இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம். ரெவன்யூ 17.2% இயர் ஆன் இயர் பேஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஆனா குவார்டர் ஆன் குவார்டர் பேஸ்ல 6.3% கம்மி ஆயிருக்கு. எபிடா 35% இயர் ஆன் இயர் பேஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 325 crore கொடுத்திருக்காங்க. எபிடா மார்ஜின் 11.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது. நெட் ப்ராஃபிட் 70% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேஸ்ல, 109.5 crore கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்டரிம் டிவிடெண்டா ₹6 per share தரதா சொல்லியிருக்காங்க ஹட்சன் அக்ரோ. SRF Q2 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. இயர் ஆன் இயர் பேஸ் சேஞ்சஸோட கொடுத்திருக்கேன் டேபிள் ஃபார்மேட்ல. ரெவன்யூ பாத்தீங்கன்னா 6.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 3640.19 crore கொடுத்திருக்காங்க. எபிடா 44% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 774.20 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா மார்ஜின் 15.7%ல இருந்து 21.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 93% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 201.42 crore இருந்து 388.18 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஜூப்ளியன்ட் இன்கிரீவா இயர் ஆன் இயர் பேசிஸ்ல கொடுத்திருக்கேன் பாருங்க. ரெவன்யூ 7.2% இயர் ஆன் இயர் பேஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 1121 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா 8.8% இன்க்ரீஸ் ஆகி
136 crore கொடுத்திருக்காங்க. EBITDA margin 20 basis point increase ஆயிருக்கு 11.9% இருந்து 12.1%. Net profit 17.7% year on year basisல increase ஆயிருக்கு 59 crore இருந்து 69.5 crore increase ஆயிருக்கு. தொடர்ந்து இது மாதிரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.